இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல அந்த இடத்துல நான் விரும்புகிறேன். அதே 45ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 45ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்தில் யோசேப்பின் வாய் இதை திறந்து சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், என்னிடத்திலே வாரும், தாமதிக்க வேண்டாம். 13ஆம் வசனத்தின் பின்பகுதியில் இப்படி சொல்லி இருக்கிறது, சீக்கிரமாய் இவ்விடத்துக்கு வரும்படி செய்யுங்கள். சீக்கிரமா வாங்க, தாமதிச்சிடாதீங்க. யோசேப்பின் வார்த்தை, சீக்கிரமாய் வாருங்கள், பஞ்சம் வருகிறது. ஓசியா 8ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது, ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் கேட்க கிடைக்கப்பெறாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது, அதற்கு முன்பாக நீ வா. மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் அன்பு கடைசி காலத்தில் தணிந்து போகும், ஐயோ அன்பில்லாத ஒரு பஞ்சம் வருகிறது, வா. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் விசுவாச துரோகம், விசுவாச பஞ்சம் வரப்போகிறது, என்னிடத்தில் வா, சீக்கிரமா வாங்க, பஞ்சம். யோசேப்பின் வாய் வார்த்தையை கேட்டபோது யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. இன்னைக்கு நல்லா இருக்கு பிரதர், பஞ்சம். இன்னைக்கு வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம். வசனம் என்ன? ஐயா, உங்க கையில பைபிள் இருக்கு. ஏற்கனவே நான் சொன்ன செல்போன்ல எக்கச்சக்கமான பைபிள் வெர்ஷன் கொள்ள கணக்கில் இருக்கிறது. அப்படின்னா என்ன பிரதர், பைபிளுக்கு பஞ்சமே இல்லை. பைபிளை பிரிண்ட் பண்ணி போட்டுட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைபிள் பிரிண்ட் ஆகி வெளிவந்து கொண்டிருக்கிறது. சைனாவில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைபிள் வெளியே வருது. அவ்வளவு பிரிண்ட் பண்ணி அடிச்சு 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 அனுப்பிக்கிட்டு இருக்கான் சைனாக்காரன். அவ்வளவு சைனா பிரிண்ட் வருது. பைபிளுக்கு பஞ்சம் இல்லை, வார்த்தையில பஞ்சம். அப்படின்னா என்ன? இன்னைக்கு வசனத்தை புரட்டி பேசுகிற ஒரு பஞ்ச காலத்தில் இருக்கிறோம். உபதேச குழப்பத்தில் இருக்கிறோம். ஆசீர்வாத பிரசங்கம் என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற ஒரு பஞ்ச காலத்தில் இருக்கிறோம். கிரேஸ் காஸ்பல்ங்கறான், எக்ஸ்ட்ரீம் கிரேஸ் காஸ்பல்ங்கறான், ஹைப்பர் கிரேஸ் காஸ்பல்ங்கறான். உட்டா நீ ஃபாஸ்டிங் பண்ண வேண்டாம், உபவாசிக்க வேண்டாம், ஜெபம் தேவையில்லை, ஏதோ நீ சபைக்கு வந்து காணிக்க மட்டும் கொடு, நீ உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்ன சிலுவையில எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்கிற அதே பிரசங்கம் கள்ள உபதேசம். பஞ்சம். யோசேப்பு சொல்றான், பஞ்சம்பா, சீக்கிரமா கர்த்தரிடத்தில் வர துரிதப்படுங்கள். ஆண்டவர் சமூகத்துக்கு சீக்கிரமாய் வர துரிதப்படுங்கள். யோசேப்பின் வாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறது, பஞ்சம் வருகிறது, அது இந்த காலமே வந்திருக்கிறது. எச்சரிக்கையாயிரு தேவ ஜனமே. எழுப்புதல் வேணுமா? கள்ள உபதேசத்துக்கும், கள்ள தீர்க்க தரிசனத்துக்கும், கள்ள விசுவாசத்துக்கும், கள்ள ஆராதனைக்கும் எச்சரிக்கை. யோசேப்பின் வாய். நான் என் சபையில் அடிக்கடி சர்ச்சுக்கு போய் நான் ஜெபிப்பேன் தனியா. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுவேன். என்ன சொன்னா, என் சபை பிள்ளைகளுக்கு தி ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங், ஆவியை பகுத்தறிகிற வரம் தாங்க ஆண்டவரே அப்படிங்கிற கேட்பேன். ஏன்னா இப்போ அதுதான் அதிகமாக தேவை இருக்கு. ஆமா, இப்படிப்பட்ட யோசேப்பு இருந்தா கர்த்தர் பஞ்சத்துக்கு தப்பு வைக்கிற யோசேப்பை தேவன் தேடுறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனம் 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 கவனம். சீக்கிரம் வாங்க, சீக்கிரமா தேவ சமூகத்துக்கு ஓடி வாங்க. யோசேப்பு வாயின் வார்த்தை, துரிதப்படுங்கள், பஞ்சம் வருகிறது. துரிதப்படுங்கள், பஞ்சம் வருகிறது. துரிதப்படுங்கள், கர்த்தருடைய வேலைக்காக துரிதப்படுங்கள். வேக வேகமா கர்த்தருக்காக எழும்ப துரிதப்படுங்கள். நெகேமியா சொல்லுகிறான். நெகேமியா 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பின நெகேமியா 3 மாசம் டிராவல் பண்ணி 3 மாசம் டிராவல் பண்ணி 3 நாள் உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஜெபித்தவன் டக்குனு எழும்பி நின்று ஜனங்களை துரிதப்படுத்தினான். வாருங்கள், எழுந்து கட்டுவோம். இது அமர்ந்திருக்கிற காலம் அல்ல, இது அமைதியா இருக்கிற காலம் அல்ல, ஜெபிக்கிற காலம், ஊழியம் செய்கிற காலம், உபதேசிக்கிற காலம், கள்ள தீர்க்கதரிசிகளை துரத்தி விடுகிற காலம், கள்ள பிசாசுகளை விரட்டுகிற காலம். Come on, துரிதப்படு. இது இளைப்பாறுற காலம் அல்ல, வேகமா வா, துரிதப்படுங்கள், வேகமா வா. ஆமென் சொல்லுங்க. பழைய ஒரு பாட்டு இருக்கு, மேகமீதி தூதரோடு இதோ இதோ
மேக மீது தூதரோடிதோ இதோ மேசியா கிறிஸ்தேசையா ஆசை நேசையா வாரார் வாரா மகம்பீரமாய் வாரார் வாரா மகம்பீரமாய் ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆரவாரம் கேட்குதே அதோ அதோ ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அறிந்தோ நிற்குதே ஆட்டுக்குட்டியின் பாட்டோட காலம் அறிந்தோ நிற்குதே அல்லேலூயா வென்றார் பரிப்போமே அல்லேலூயா வென்றார் பரிப்போமே மனவாளனை சுவருகிறார் அதோ அதோ மனவாளனை சுவருகிறார் அதோ அதோ அல்லேலூயா. வேகம், சர்ச்சுக்கு வேகமா வாங்க, ஊழியத்துக்கு வேகமா போங்க. அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. எஸ்தர் வேகப்படு, எஸ்தர் துரிதப்படு. இந்த காலத்துல ஏன் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார்? இந்த நாட்கள்ல ஏன் உனக்கு இந்த ராஜாத்தின் மேன்மை? ஏன் உனக்கு சிங்காசனம் கொடுத்தது? ஏன் உங்களுக்கு இன்னைக்கு ஊழியத்தை இப்படி கர்த்தர் கொடுத்தார்? ஏன் உங்களுக்கு பிசினஸ் இன்னைக்கு ஆசீர்வதித்தார்? ஏன் இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்து ஆசீர்வதித்தார்? ஏன் உங்களுக்கு இந்த படிப்பை கொடுத்தார்? வை வேகமா. இது அமர்ந்திருக்கிற காலம் அல்ல, இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. நீ அமர்ந்திருந்தா ரட்சிப்பு வேற இடத்திலிருந்து வரும். இந்த காலம் அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. பஞ்சம் வருகிறது எஸ்தர், அழிவு வருகிறது எஸ்தர். வேகமா வா. சும்மா பாலிஷ் போட்டு ஊழியமா பார்த்துட்டு இருக்கீங்க? பாலிஷ் போட்டு ஊழியம் பார்க்கிற சர்ச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? வேகம். டயர்டாக தாங்க இருக்குது. எனக்கு 2 ஃபேக்டரி இருக்கு தூத்துக்குடியில். எனக்கு 120 பேர் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஒரு நாள் கூட எனக்கு ரெஸ்ட் இல்லை. ஏன்? இங்கே இளைப்பாறுதல் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏசாமி இன்னும் சொல்றாரு, உன் ஜபமே எனக்கு இன்னும் போதாதுன்றாரு. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஏசாமி இன்னும் போதாது. வா 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 வா, வேகமா வா, வேகமா செய், வேகமா ஓடு. ஐயோ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அதுக்காகவே ஜெபிக்க ஜனங்களை சொல்லிடாத. ஆசீர்வாதம் நான் சொல்லலைங்க. வெரி ஈஸி திங். ஏசாமிக்கு எது தெரியுமா? வெரி ஈஸி. சப்ப விஷயம் சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, சப்ப மேட்ரு. ஏசாமி நம்ம ஆசீர்வதிக்கிறது தான். கையை போய் தலையிலையே சொல்லுங்க. சப்ப விஷயம் என்ன தெரியுமா? ஏசாமி நம்மளை ஆசீர்வதி. அதுக்கு போய் தொங்கிட்டு தொங்கவே தொங்காதீங்க. என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன், ஏசாமிட்ட ஒரு நாளும் ஆண்டவரே என்னை பெரிய பணக்காரனா மாற்றும் சொல்லவே இல்லை. 500 ரூபா சம்பளம் வாங்கினேன். என்ன இன்னைக்கு 120 பேருக்கு மேலே சம்பளம் கொடுக்க இந்த கையை வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் அவருக்காக வேகமாக ஓட ஆரம்பித்தேன். ஐயோ, அவருக்காக துரிதப்பட ஆரம்பித்தேன். அவருக்காக சீக்கிரமா சீக்கிரமா. உங்கள் ஜெபம் தாமதிக்காமல், உங்கள் உபவாசம் தாமதிக்காமல், உங்க ஊழியம் தாமதமாயிராமல் துரிதமாய் வேகமா சீக்கிரமா. மெதுவா போகாதீங்க. ஊழியத்தில் பார்த்துக்கலாம், மெதுவா ஊழியம் செய்யலாம். இல்ல 10 விசுவாசி, 20 விசுவாசி, 40 விசுவாசி எப்பங்க? என்னைக்கு வேகம். துரிதப்படுத்துங்க உங்க விசுவாசிகளை. உள்ளுக்குள்ளேயே உட்கார வச்சு உருண்டையா ஞாயிற்றுக்கிழமை உருட்டி உள்ள போடாதீங்க. ஊழியக்காரர்களே வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. சக்குன்ட்டு கிளப்பி விட்டுறணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு தான் சரி. மற்ற ஞாயிற்றுக்கிழமெல்லாம் மதியம் 3:30 மணி 4 மணிக்கு கிளம்பிடணும் கிராம ஊழியத்துக்கு. சொல்ல சத்தமே இல்லையே. நல்லா உருட்டி வாயில் போட்டு நல்லா தூங்க வேண்டியது, அப்புறம் எந்திக்க வேண்டியது, அப்படின்ட்டு போக வேண்டியது. இதே வேலையாக போச்சு விசுவாசிகளுக்கு. விடக்கூடாது நீ ஊழியர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிகளே விழித்துக் கொள்ளுங்கள். யோசேப்பின் வார்த்தை உயிர்ப்பித்தது. வேகப்படுறவனு துரிதப்படுறவனு கர்த்தர் எழுப்புதலுக்காக ஆவி உயிர்ப்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. 3வது ஒரு காரியம் சொல்லணும். அதே யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை அந்த 13ஆம் வசனத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது பாருங்க. எகிப்தில் எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவேன். முதல்ல உயிரை காக்க இல்ல, ஆமா, உடனே தீவிரமாய் செயல்பட. 3வது நான் சொல்றேன், உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய மகிமைக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? பாருங்கப்பா, பாருங்க என்னை உயர்த்தி வச்சிருக்காரு பாருங்க. எகிப்தில ஆளுநரா. இந்த மகிமையெல்லாம் எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்க. எங்க அப்பா ஆவி உயிர்ப்பித்திரும். எழுப்புதல். எப்ப எழுப்புதல் வரும் தெரியுமா? உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளானாலும், உங்களுக்கு கொடுத்த வேலையானாலும், உங்களுக்கு கொடுத்த உத்தியோகமானாலும், உங்களுக்கு கொடுத்த பிசினஸ் ஆனாலும், உங்களுக்கு கொடுத்த கார், பைக்கு, வீடு, பொருட்கள், எல்லா மகிமையும் என்றைக்கு கர்த்தருக்கே என்று சொல்லுகிறீர்களோ அப்பொழுதுதான் எழுப்புதல். ஆமென். சாரா டக்கர் இந்தியாவுக்கு வந்தாங்களா? நோ. சாரா டக்கர் காலேஜ், சாரா டக்கர் ஸ்கூல் எல்லாம் எஸ்டிசி பாளையங்கோட்டையில். இங்க வந்தாங்களா? நெவர். ஐயோ, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் படிக்க முடியல, அங்க வாலிப பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டாங்கிற ஒரு செய்தியை இங்க இருக்கிற ஒரு மிஷனரி அங்க கொண்டு போய் சொன்னபோது, சாரா டக்கர் நடக்க முடியாத ஒரு வாலிப மகளாய் இருந்தாள். வீல் சேர்ல தான் இருப்பாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ள கால் வைத்ததில்லைங்க, இந்தியாவுக்குள்ள கால் வச்சதில்லை. ஆனா அங்க அவர்கள் நாட்டில் இருந்து ஐயோ இந்தியாவுக்காக பரிதாபம் கொண்டு அவங்களுக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் விற்று, அவர்களுக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் கர்த்தரின் மகிமைக்காக இந்தியாவில் இங்க பாளையங்கோட்டையில் எஸ்டிசி காலேஜ், எஸ்டிசி ஸ்கூல் கட்டி இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைகள், வாலிப செல்வங்கள் படித்து இன்னைக்கு கலெக்டராய், டாக்டராய், இன்ஜினியராய், டீச்சராய், ப்ரொஃபஸராய், லெக்சராய், பிரின்சிபலாய், எத்தனை அரசாங்க அதிகாரிகளாய் மாறி இருக்கிறார்கள். எத்தனை லேடிஸ், கேர்ள்ஸ், அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கர்த்தரின் மகிமைக்காக. வாட் a revival. அவங்களுக்கு கொடுத்த பொருள் எல்லாம் யார் மகிமைக்கு? யோசேப்பு சொல்றாயா, பாத்தீங்களப்பா என்ன ஏசாமி எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களாடா? போய் சொல்லுங்க அப்பாட்ட, இயேசு என்னை ஒருபோதும் கைவிடலன்னு சொல்லு. ஆமென். மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கணும். மகிமை என்னைக்கு திருடிடக்கூடாது. ஆமே. நான் கட்டின மகா பாபிலோன் போச்சு பாருங்க. தானியேல் 4:25 செத்தாம் பாருங்க. நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா முடிஞ்சது. வெளியின் மாட்டை போல புள்ள மேய்ந்து கொண்டிருக்கிறான். அழகு போச்சு, அறிவு போச்சு, ஸ்தானம் போச்சு, சிங்காசனம் போச்சு. பறவையின் இறகுகள் உண்டாகி, மயிர்கள் உண்டாகி, நகங்கள் உண்டாகி, எத்தனை ஆண்டு காலையா ஒரு ராஜா நான் வருதா? மகிமையை திருடுறீங்க. ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவன் பேசினான். எப்பா கடவுளுடைய சத்தமா இருக்கு. அடிச்சான் அடி தேவதூதன். ஒரு ஆளை கர்த்தர் பயன்படுத்தும் போது கர்த்தருக்கு மகிமை, ஒரு ஆளை கர்த்தர் உபயோகப்படுத்தும் போது தேவனுக்கு மகிமை. சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோம், சிந்தை வாழ்வீழும் தாழ்மை தரிப்போ. அவர் பெருகணும், நான் சிறுகன். ஒரு யோவானு கர்த்தர் தேடுறார் இந்த இரவு. ஒரு யோவான் ஸ்நானகனை போல, எப்பா எப்பா நான் அல்லப்பா, எனக்கு பின்னாடி வர்ற ஒரு எண்ணிலும் ஒரு பெரியவராக இருக்கிறார். மகிமையை கர்த்தருக்கு கொடுக்கிற ஆளை கர்த்தர் இந்த இரவு தேடுற. உங்க படிப்பு சொல்லணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த படிப்பு, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வியாபாரம், வாகனம், படிப்பு, உயர்வு, ஸ்தானம், மேன்மை, மகிமை எல்லாம் அவருக்கே. சொல்லுங்க, கர்த்தருக்கே மகிமை. கை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கே மகிமை. நான் ஜபிச்சேன், அற்புதம் நடந்துச்சு. நோ, கழுத ஜபிச்சா கூட, கழுத கத்துனா கூட அற்புதம் நடந்துரும். ஏசாமி செஞ்சிருவாரு. நான் ஜபிச்சேன் பிரதர். அப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லா கூட்டத்துக்கும் மீட்டிங் டேட் கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் போய் தேங்க்ஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஊழியக்காரன்ட்ட கேட்பேன், மீட்டிங் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு. 2 years பேக் 2015 அந்த எண்டில் எல்லாம் அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார், எப்படி இருந்தது மீட்டிங்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரதர் சூப்பர் பிரதர், பாட்டு சூப்பர் பிரதர், ஐயோ பிரசங்கம் சூப்பர் பிரதர், ஐயோ ஐயோ எங்கே இல்லாத கூட்டம் உங்களுக்கு, அப்படி கூட்டம் பிரதர், ஆணையா அப்படியாம்பாங்க. நம்ம ஏற்கனவே பறந்துக்கிட்டு இருப்போமா,
அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும் ஆவி, நிற்க முடியாது. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஏசாமி சொன்னார், ஏல ஒன்றை நான் தான் பயன்படுத்துகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை இல்லாமல் நமக்கு அப்படியே பெருமை வந்துடுது. அதோட 2015 எண்டோட முடித்தேன். அந்த நியூ இயரில் ஒப்பு கொடுத்தேன். அடுத்த ஆண்டுலேருந்து ஒரு ஆள்கிட்ட கூட மீட்டிங் எப்படி பாஸ்டர் இன்ன வரைக்கும் கேட்கறது கிடையாது. சொன்னாலும் ரைட்டு கர்த்தர் தோத்திரம் போன வைங்க அப்படின்னு வச்சிடுறது. மகிமை அவருக்கே, புகழ்ச்சி அவருக்கே, கனம் அவருக்கே. ஆமென் சொல்லுங்க. எலியா ஒரு பெரிய எழுப்புதல் வீரர் தான். எலியா எல்லாருக்கும் தெரியும். வானத்திலிருந்து அக்கினி வந்துச்சு இல்லை, மலையை நிறுத்தினாரு, மலையை கொண்டு வந்தாரு. வாட் அ மேன். ஆனால் ஒரே ஒரு இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தா 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த எலியாவை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்கிறது. என்ன? ராஜா எலியாவை கூப்பிட்டு அழைக்கிறதற்கு ஆள் அனுப்பி விடுகிறார். 50 பேருக்கு ஒரு தலைவனை. நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க. அவன் தேவ சமூகத்தில் இருக்கும்போது எலியாவை அழைக்கிறதுக்கு ஆள் வந்திருக்கிறார் என்று தெரிந்த உடனே எலியா பயந்து, அப்படின்னு இருக்கு, பயந்து பயந்து வெளியே போய் 50க்கு தலைவனுமாய் இருந்தவன் மீது அக்கினி வருவதாக என்று சொல்லி அவர்களை சுட்டரிப்பான். திருப்பி 50க்கு தலைவன் வருவான், அவர்களையும் அவன் எலியா சுட்டரிப்பான். 3வது முறை சுட்டரிக்கும் போது, ஐயா எங்களுடைய ஜீவன் உம்முடைய பார்வையில அருமையா இருப்பதாக என்று சொன்னவன கத்த சத்தம், எலியா நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்க, நீ போன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எலியா அவர்களை அக்னியினால் சுட்டரிக்காமல் அனுப்பி விடுவான். பார்த்திருக்கீங்களா? இது ஒரு. இன்னொரு இடத்துல 19ஆம் அதிகாரத்துல நம்ம ஆளு பயங்கர அக்கினிய இறக்கிட்டு செம சவுடாலா வானத்திலிருந்து மலையை இறக்கி சூப்பரா செஞ்சுட்டு ஆளு. ஒரே ஒரு பெண் ஏசபேல் சொன்ன ஒரு வார்த்தையினால சூரச்செடிக்குள்ள போய் படுத்திட்டு நம்ம ஆள ஆண்டவர் தட்டி எழுப்பி, போ, நீ செய்ய வேண்டிய பிரயாணம் அதிகம், நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணணும் சொன்ன போது எலியா சொன்ன வார்த்தை என்ன? ஐயா இஸ்ரவேல்ல நான் மட்டும், சொல்லுங்க, நான் மட்டும் தானே மீதியா இருக்கேன். நம்ம ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். இந்த பையன் ரொம்ப ஓவர் சாட்டியாகி போச்சு. நான் தான் அக்கினியை இறக்குறேன், நான் தான் மலையை இறக்குறேன், நான் தான் மலையை திறக்கிறேன், நான் தான் அதை பண்ணுறேன்ட்டே இருக்கிறான். ஏசாமி டப்புன்னு சொரிஞ்சு கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? எப்பா அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே, 7000 பேர் இருக்காங்கடா, சத்தம் கட்டாமல் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், சத்தம் படப்படாது. நான் தான் சர்ச்சை தூக்குறேன், நான் தான் ஊழியத்தை தூக்குறேன், நான் தான் சபையை தூக்கி நிப்பாட்டுறேன், நான் தான் ஊழியம் பார்க்குறேன். நோ, 7000 பேர் மீதியா இருக்கிறான். பெருமை வேண்டாம், கர்த்தருக்கே மகிமை வருவதாக. நீ வரலைன்னா 7000 பேரை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இரவு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீ வரலையா? இந்த கூமாப்பட்டியில, இந்த வத்ராயிருப்புல, இந்த கிராமத்துல, இந்த கிறிஸ்தன் கோயில்ல, தெருவில் நிற்கிற படிக்காத கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொல்லுவா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுல இன்னொன்னு பாருங்களேன். வானத்திலிருந்து அக்கினி 50க்கு ஒரு தலைவனை கொலை செஞ்சானே, இது ஏன் தெரியுமா? நான் சொல்றேன், ஒரே ஒரு காரியம். என்ன தெரியுமா? பயந்தது நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கிருபையின் தாளந்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். என் கையில் வல்லம் இருக்குல்ல, என் கையில் வரங்கள் இருக்குல்லன்னு சொல்லிட்டு நான் தான் எப்போ அக்கினி இறக்கினாலும் இறங்கிடுமேன்னு சொல்லி பயந்தது நிமித்தம் அவனுக்கு இருந்த தாளந்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு ரொம்ப ஊழியக்காரன் செய்யற தவறு அதுதான். எல்லா இடங்களிலுமே கர்த்தர் வரங்கள் வல்லமைகளை பயன்படுத்துகிறவர் நல்லதுதான். ஆனா உங்களை வெளிக்காட்டுகிறதற்காக மிஸ்யூஸ் பண்ற, அநேக தாளந்துகளை மிஸ்யூஸ் பண்ற, மிஸ்பிஹேவியர் பண்ணுகிற ஊழியங்கள் இன்னைக்கு ரொம்ப ஆயிடுச்சு. கவனம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் யோசேப்பே சீக்கிரம் வா. யோசேப் சொல்றான், சீக்கிரம் வாங்க, பஞ்சம் வருது, சீக்கிரம் வந்துருங்க. கடைசியா ஒரு சொல்றான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யோசேப் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்துல கடைசியில 24ஆம் வசனம் பாருங்க. தன் சகோதரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றார், நீங்கள் போகும் வழியில சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள் என்று அவன் தன் சகோதரர்களுக்கு சொல்லி அனுப்பினான். அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆமே.
ஒரு வார்த்தை சொல்கிறான், சண்டை போடுறாதீங்கப்பா, இது யோசேப்பின் வாயில் என் வாய் சொன்னதுன்னு அவன் சொல்லியிருப்பான். அதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் வாசி பாருங்க, 12 வசனத்துலலாம். சண்டை போடுறாதீங்க போகிற வழியில். ஏன் சொல்கிறான் தெரியுமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னென்னா, இதுக்கு முந்தின வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா, பார்வோன் யோசேப்பை கூப்பிட்டு சொல்கிறான், உங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா, உன் சகோதரர்கள் தானா, இங்கே வந்து கோசே நாட்டில் உன் பக்கத்திலே உட்காந்து நல்லா குடியிருக்கட்டும்ப்பா எல்லாம் சொல்லிட்டு யோசேப்பு வண்டி அனுப்புறதுக்கு பிளான் போட்டிருப்பான். ஆனால் அந்த நேரம் பார்வோன் உள்ளே நுழைஞ்சி, வண்டி மட்டும் இல்லைப்பா, அவங்களுக்கு வழியில் சாப்பாடு, அவங்களுக்கு பொருள், அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து சக்குன்னு அனுப்பிவிடு, வந்ததுக்கு ஜம்முன்னு போக வேண்டாமா. யோசிச்சு பாருங்க, வண்டியை மட்டும் அனுப்பியிருந்தா சண்டை இருக்காது. பொருள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எகிப்தின் பொக்கிஷங்கள் என்னைக்கு வண்டியில் ஏறிச்சோ அப்போவே பஞ்சாயத்து வரும்னு யோசேப்புக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. எப்போ எகிப்து ஆகிய உலகம் உள்ளே நமக்குள்ள வருதோ அப்பயே பிரிவினை வந்துருதே. வந்ததா இல்லையா? நான் நீனு சண்டை வந்துடுது. உலகம் உள்ளே வந்த பின்பு பெரிய ஊழியங்கள் உடைந்தது தெரியுமா? சென்னையில் எத்தனையோ இடங்களில் உடைந்து போனது. பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் திங், பணம், பொருள். இது எகிப்தின் சம்பத். நமக்கு உலகத்தில் உள்ளவைகள் மீது நீ அன்பு கூறாதே, உலகத்தில் உள்ளவைகள் மீது நீ அன்பு கூர்ந்தால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. சோதம் குமார பொருளை ஆபிரகாம் கையை உயர்த்தி சொல்றாயா, ஆதியாகமம் 22 அதிகாரத்துல 14 அதிகாரத்துல 22 வசனத்துல. சோதம் குமார ராஜா லோத்தவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைப்படுத்தி கொண்டு போனான் 4 ராஜாக்கள். ஆபிரகாம் ஒரு ஆளா போய் 318 பேரை குடும்பத்தில் இருக்கிற வேலை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் ஆயுதம் தெரிப்பித்து தான் மட்டும் துரத்தி ஓபா மட்டும் திருப்பி கொண்டு வந்து யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை கொடுத்து சிறையிருப்பிலிருந்து மீட்டெடுத்துட்டு வந்தான் யோசேப்பு ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம்கிட்ட சோதங்குமார ராஜா பார்த்து சொல்றான், யா ஆபிரகாமே, உன்னதமான ஊழியக்காரனே, எங்களை எல்லாவற்றையும் விடுதலை ஆக்கிட்டு, சோ ஹாப்பி, வாட் யூ வாண்ட், உமக்கு என்னையா வேணும்? சோதங்குமாரில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை என்னிடத்துல விட்டு விடும். ஆபிரகாம் அதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? சோதங்குமார பொருளாவா அடி, ஆபிரகாமன் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாராகிலும் உமக்கு உண்டான யாதொன்றாகிலும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். எவ்வளவு தெம்பா சொல்றான். ஆண்டவர் ஆசீர்வாதம் தான் என்னை ஐஸ்வர்யத்தை தருமே தவிர இந்த உலகத்துல சோதம் குமாராவின் எகிப்தின் ஆசீர்வாதம் ஒரு நாளும் எனக்கு செழிப்பை மேன்மையை கொடுக்காது. உலகத்தின் அதிபதி வருகிறான், பிசாசானவன் வருகிறான், அவன் சரக்கு என்ற ஒண்ணு இல்லைன்னு ஏசாமி கைகளை உயர்த்தினது போல ஆபிரகாம் கைகளை உயர்த்தினான். சொல்ல முடியுமா இன்னைக்கு? பின் வண்டி காட்ஸ், ஆங்கிலத்தில் காட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறார் வண்டி. இந்த வண்டியை எதுக்கு உபயோகப்படுத்துவார்கள்? என்னாகமத்தின் புஸ்தகம் 7 அதிகாரத்தில் 6 வசனத்தில் பிரபுக்கள் வண்டிகளிலே காணிக்கைகளை அவர்கள் சுதந்திரங்களை கொண்டு வந்தபோது மோசே அதை வாங்கி லேவியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு அந்த வண்டிகளையும் பொக்கிஷங்களையும் சுதந்திரமாய் கொடுத்தான். வண்டி ஆசாரிகளின் சுதந்திரம். இந்த வண்டியில தான் உடன்படிக்கை பெட்டி ஏற்றி கொண்டு பிரயாணமாய் உடன்படிக்கை பெட்டி பிரயாணப்பட்டுச்சு. கர்த்தரை சுமக்கிற ஒரு வண்டி, ஆசாரியர்களின் பொக்கிஷமான ஒரு வண்டி யோசேப்பின் வண்டி. இதை பார்த்தபோது உயிர்ப்பித்ததாவே நீங்க இயேசுவை சுமக்கிறவர்களாய் மாறணும். லேவியர்களுக்கு சுதந்திரம் கிடையாது, சொத்து கிடையாது, பங்கு கிடையாது. ஏசாமி சொல்லிட்டாரு, ஆண்டவர் சமூகத்தில் என் சமூகத்தில் எது வருதோ அதான் உங்களுக்கு பங்குப்பா, நானே உங்களுக்கு சுதந்திரம்ட்டார் ஏசப்பா. லேவியராமத்தில் என்னாமத்தில் உபாகமத்தில் அழகா சொல்லி இருக்கிறது. அதில் என்னைக்கு இயேசுதான் என் சுதந்திரம், இயேசுதான் என் பங்கு, இயேசு மட்டுமே போதும்னு அவரையும் அவர் பிரசன்னத்தையும் சுமக்கிறவர்களை பார்த்தபோது யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில நான் எதையோ சுமந்துட்டு இருக்கிறேன், உலகத்தை, காதலியே, காதலனை, பிரியமானவளை சுமக்கிறீங்களா? யாரை சுமக்கிறீங்க தங்கச்சி? யாரை சுமக்கிறீங்க? நான் என் குடும்பத்தை சுமக்கிறேன்.
தேவையில்லையே, ஏசாமி சொல்லலையே. அவரை சுமக்க ஆயத்தமா? அவரை சுமக்க எத்தனை பேர் இந்த இரவு ஆயத்தம்? இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழ இந்த கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தர் சிலரையாய் தேடி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு அழைப்பு இந்த இரவு. The father Jacob's spirit revived. யாக்கோபே, உன் ஆவி எதனாலே உயிர்ப்பித்தது? யோசேப்பு, யோசேப்பின் வார்த்தை, யோசேப்பின் வண்டி, இதான் என்ன உயிர்ப்பித்தது. இதான் என்ன உயிர்ப்பு. இயேசுவே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உம்மோடு நான் பேசணுமே, என் அன்பே, என் உயிரே, தாயன்பே, தகப்பனன்பே, தனிமையிலே எந்த துணை என்பே, ஸ்நேகிதனே, சிறந்தவரே, மார்போடு என்னை அழைத்தவரே, மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே, மணவாட்டி என்றவரே, மணவாளன் இயேசுவே, என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. கை உயர்த்தி நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் என் வாஞ்செல்லாம் நிறை நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் இந்த ராத்திரி என்னையும் தருகிறேன். நானும் என் ஆவியும் என் பட்டணம் என் கிராமம் ஒரு எழுப்புதல் அடைய என்னை யோசேப்பாய், யோசேப்பின் வார்த்தையாய், யோசேப்பின் வண்டியாய் நான் சுமக்க ஆயத்தம் என்று சொல்லுகிறவனே, கைகளை உயர்த்தி இந்த நேரம் உங்களை ஒப்பு கொடுக்கலாம். நான் இனி என் பகுதியில் இருக்கிற ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதம். என் பரிசுத்த வாழ்க்கையில நான் இனி சரியா நடக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. யோசேப்பு அப்படின்னா திரும்ப பெற்றுக்கொண்டேன் என்ற அர்த்தம். இன்னைக்கு அநேக உங்க பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், உங்க அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், உங்க அந்நிய பாஷை இழந்திருக்கலாம், உங்க ஜபத்தை இழந்திருக்கலாம், உங்க ஊழியத்தை இழந்திருக்கலாம். கர்த்தருக்காக ஒரு காலத்துல எழும்புன, இன்னைக்கு முடியல பிரதர் ஒதுங்கி இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ல நான் திரும்ப தர ஆயத்தம், திரும்ப உன்னை புதுப்பிக்க ஆயத்தம், திரும்ப உனக்குள்ள ஜீவனை கொடுக்க ஆயத்தம், திரும்ப நான் என்னுடைய ஆவியை உனக்குள்ள கொடுக்க ஆயத்தம், திரும்ப அந்த பரிசுத்தத்தை இழந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, இழந்த அந்நிய பாஷையை, இழந்த வைராக்கியத்தை, இழந்த ஊழியத்தை, இழந்த அந்த வாஞ்சையை, இழந்த அந்த கிருபை வரங்களை நான் திரும்ப தர ஆயத்தம். யாக்கோபே, நீ யோசேப்பை திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறாய். அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காண போகிறது. எத்தனை பேருக்கு வேணும்? அப்பாட்ட கேளுங்க. இந்த கடைசி கால எழுப்புதல் பெருவிழால நீ இழந்த அபிஷேகம், நீ இழந்த பரிசுத்தம், இழந்த அந்நிய பாஷை, இழந்த ஊழியம், இழந்த கிருபை வரங்கள், இழந்த தாளந்துகள், இழந்த நன்மைகள், இழந்த
தேசங்கள், இழந்த சுதந்திரங்கள், பலவானும் பராக்கிரமும் சிறைப்படுத்தி கொள்ளையிட்டு போன நன்மைகளை யாக்கோபின் வல்லவர் சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. The Father Jacob's spirit revived, உயிர்ப்பித்தது, உயிர்ப்பிக்கிட்டு ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கிட்டு ஒவ்வொருவரையும் எழுப்புதல் வரட்டும்பா. சொல்லுங்க சொல்லுங்க, சபையில் எழுப்புதல் வரட்டும், எங்களுக்குள்ள எழுப்புதல் வரட்டும், எங்க கிராமத்துல எழுப்புதல் வரட்டும், எங்க பட்டணத்துல எழுப்புதல் வரட்டும், எங்க ஊர்ல எல்லாம் எழுப்புதல் வேணும் சுவாமி. யோசேப்பே வா, உன்னதான் தேடுறேன். யோசேப்பே, யோசேப்பே வா, உன்னதான் தேடுறேன்பா. வா, பஞ்சத்துக்கு முன்னாடி தப்பு வைக்கிற யோசேப்பே, உன்னதான் தேடுறேன். உயிர்ப்பிக்கிற யோசேப்பே, உன்னதான் நான் தேடுறேன். உலகத்தை தூக்கி துச்சமாய் போட்டுவிட்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற யோசேப்பே, உன்னதான் தேடுறேன், உன்னதான் தேடுறேன். நமக்குள்ள சண்டை வேண்டாம், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், நமக்குள்ள பொறாமை வேண்டாம். நாம் சகோதரர்கள், வெளியே புறஜாதிகள் இருக்கிறார்கள். நமக்குள்ள ஏன் சண்டை? ஐக்கியத்தை உடைக்கிற பிசாசை இந்த இரவு நான் உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நரகத்துக்கு சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஒரு பெரிய ஐக்கியத்தின் ஆவியை ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றுங்க. ஒவ்வொருவருக்குள்ள இசைவாய் கட்டப்பட்ட ஒரு மாளிகை போல இன்னைக்கு இரவு எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். கைத்தட்டி ராஜாவை மகிமைப்படுத்துவீங்களா? நல்ல ஆர்ப்பரித்து அப்பாவை உயர்த்துவீங்களா? இயேசுவே, யாக்கோபே, ஆவியை பிடிப்பா உயிர்ப்பித்தது. என் கண்கள் யோசேப்பை கண்டது. இன்றைக்கு என் ஜனங்களை கர்த்தர் கண்டா. இந்த பட்டணத்தில், இந்த கிராமத்தில், இந்த ஊழியத்தின் மூலமா இந்த கடைசி கால எழுப்புதல் பெருவிழாவை கர்த்தர் கண்கள் கண்டார். சகோதரிகளே, இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.